வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, துரோகம் செய்யக்கூடாதவர்களுக்கு துரோகம் செய்த விஜய் அடுத்த தேர்தலில் தவேகா தேராது. ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தவேகாவில் போய் இணைந்திருக்கின்றார்கள். அதுவே மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளே செமையாக கேள்வி கேட்குறாங்க. அதிமுகவிலிருந்து 3 பேரை சேர்த்துருக்கிறீங்களே, அவங்க என்ன முல்லை பெரியாருக்கு நியாயம் கேட்டு, காவிரி உரிமைக்காக நியாயம் கேட்டு, கல்வி உரிமைக்காக நியாயம் கேட்டு, நில உரிமைக்காக நியாயம் கேட்டு, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி ஜனநாயக விழுமியங்களை காப்பாற்றுவதற்காக போராடி ஓய்ந்து கிடக்கின்ற நல்ல உள்ளங்களா, இல்லை கல்வி அறிவு கற்ற பேர் ஆசான்களா? எதற்காக அவங்கள கட்சியில் சேர்க்குறீங்க? இல்லை அவங்க பதவியை எதற்காக துறக்கிறாங்க? அவ்வளோ நல்லவங்களா அவங்க துறப்பதெல்லாம் எதுக்காக? இனிமேல் இந்த கட்சியில் இருந்தோம்னா நமக்கு அரசியல் வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிருப்பாங்க, வருமானம் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சி இடத்துல போய் நாம் அடைக்கலமானோம் என்றால், அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்றால், ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக நாம் எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதை அடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க மக்கள் போராட்டங்களுக்காக களத்தில் நின்று பதவியை துறந்தவங்களா? இல்லை அவங்க மக்களுக்காக தான் மீண்டும் வேலை பார்ப்பாங்களா? மக்களுக்காக வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பதவி இருந்தால் தான் மக்களுக்கு உதவி பண்ணணுமா? பதவி இல்லைன்னா மக்களுக்கு உதவியே பண்ண முடியாதா? எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் பதவியை வச்சுக்கிட்டு தான் மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்களா? அதனால் இன்றைக்கி பதவியை விட்டு போயிட்டு தவேகாவில் இணைகின்றவங்க அத்தனை பேரும் சுயநலவாதிகள் தான், சுரண்டல்காரர்கள் தான். அவங்கள எப்படி நீங்கள் மாற்று சக்தி என்று சொன்னவங்க கட்சிக்குள்ளே அனுமதிக்கலாம்? ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை வைப்பதும் நம்பிக்கை ஏற்பதும் அந்த கட்சி நிர்வாகி தொண்டர்களுடைய இயல்பான விஷயந்தான். ஆனால் அதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த மக்களுக்கு சேவையாற்றிருக்க வேண்டும். 20 நாள் கூட கிடையாதுங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தவேகாவில் இணைகிறாங்க. அவங்க இருகரம் கூப்பி வரவேற்று சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து தவேகாவில் இணைத்து கொள்கின்றீர்கள் என்றால் நீங்களா மாற்று சக்தி? ஊழல்காரர்களை ஒட்டுமொத்தமாக அரவணைக்கின்றீர்கள் என்றால் நீங்களா தூய சக்தி? அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும், அதே மாதிரி விசிகாவில் இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி அவர்களும், அதே மாதிரி ஸ்ரீநிதி என்று நினைக்கின்றேன் காங்கிரஸில், அவங்களும் தவேகாவை கண்டிக்கின்றார்கள். சரிப்பா, யாருக்கோ துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் விஜய், அடுத்த தேர்தலில் தேராதுன்னு சொன்னியே அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு தான் துரோகம் பண்ணியிருக்காங்க. கடந்த காலங்களில் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கடந்த கால ஆட்சியாளர்கள். 2006 கலைஞர் அவர்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணார். அந்த பயிர்க்கடனானது தமிழகத்தில் மட்டும் 7000 கோடி விவசாயிகள் பயனடைகின்ற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 2016 ஜெயலலிதா அவர்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணாங்க. அவங்க 5140 கோடி அளவுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி 2021 பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணார். 12111 கோடி அளவுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணார். அவங்கெல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணதுக்கும் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போது கலைஞர் மட்டும்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கூட்டுறவு வங்கி இரண்டிலும் இருக்கக்கூடிய வங்கி கடனை தள்ளுபடி பண்ணார். அன்றைய பண மதிப்பில் கலைஞர் அவர்கள் 7000 கோடி அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார்னா அது உண்மையாகவே பெரும் தொகை. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்தாங்க, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கல. இருந்தாலும் அவங்களும் சரி, எல்லா விவசாயிகளும் கூட்டுறவு வங்கியில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ அத்தனை கடனும் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணாங்க. அதோட எடப்பாடி பழனிசாமி 2021 கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 12111 கோடி அளவுக்கு கடனை தள்ளுபடி பண்ணார். எடப்பாடி பழனிசாமி கடன் தள்ளுபடினால கிட்டத்தட்ட 16,22,000 பேரும், அதேமாதிரி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 16,11,000 பேரும், கலைஞர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா 12,22,000 பேரும் பயனடைஞ்சாங்க.
ஆனால் இன்றைக்கி தவேக அரசாங்கமானது கடன் தள்ளுபடியை என்ன பண்ணியிருக்குது? இதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? 50,000 வரை பயிர்க்கடன் யாரெல்லாம் வந்து கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க குறு விவசாயியாக இருந்தால் மட்டும்தான் அந்த 50,000 முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். உலகத்துக்கே உணவளிக்கக்கூடியவன், வருமானம் என்று ஒன்று பார்க்காதவன், லாபமே வராத தொழில் செய்கிறவன் யார்? விவசாயி. அவனுக்கு போய் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாமல் நீங்கள் துரோகம் பண்ணி அவங்கள ஏமாற்றிருக்கீங்கன்னா அடுத்த முறை அந்த விவசாயிகள் எப்படி தவேக்காக ஓட்டு போடுவாங்க? இன்றைக்கும் தமிழகத்தில் வந்து விவசாய கூலிகள், விவசாயிகள் 62% பேர் இருக்கிறாங்க. இந்த 62% பேரும் தவேக்காக்கு எதிராக திரும்பினாங்கன்னா அடுத்த தேர்தலில் தவேக்கா தேருமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு விவசாயியை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு போனான்னா நைட்டு 8 மணிக்கு கூட வீடு திரும்ப மாட்டான். அப்படி நிலத்திலேயே உழைக்கிறவனுக்கு பெருசாக வருமானம் வராது. 3 மாதம் 4 மாதம் கடுமையாக வேலை பார்ப்பான். அவனுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்தீங்க? 5 ஏக்கராக்குள்ளே வச்சுருக்கவங்களுடைய ஒட்டுமொத்த விவசாய கடனும் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அதை நிறைவேற்றிருக்கின்றீர்களா? 5 ஏக்கராவுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்து கூட்டுறவு கடையில், கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கடனானது பாதி அளவுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி 2.5 ஏக்கராக்குள்ளே நீங்கள் 50,000 வாங்கியிருந்தால் தான் உங்களுடைய முழு கடனும் தள்ளுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பகுதியாக வந்து நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் விவசாய கூலிகளையும் விவசாய பெருங்குடி மக்களையும் ஏமாற்றி இருக்கிறீங்க. ஒரு கடன் தள்ளுபடி நிகழ்வுதுன்னு வச்சுங்களேன், அந்த கடன் தள்ளுபடி பற்றி பயனடைந்தவர்கள் எப்போது கருத்து தெரிவிப்பார்கள்? யாருக்கு எவ்வளோ கிடைச்சது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வந்து எதிர்ப்போ ஆதரவோ தெரிவிப்பார்கள். ஆனால் இந்த தவேக ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மறு நிமிஷமே வந்து டெல்டா பகுதி விவசாயிகள் வந்து தவேகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். எதுக்கு இந்த கடன் தள்ளுபடி? அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, ஆனால் முழுமையாக நிறைவேற்றவில்லை. இருந்தாலும் விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி பயன் பெறும் என்றாலும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் இல்லாமல் உலகுக்கே சோறிட்டு கொண்டிருக்கின்றான். முழு கடனையும் தள்ளுபடி பண்ணுங்க, உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்வ் பேங்கினுடைய வழிகாட்டுதலின்படி தமிழக அரசாங்கத்துடைய நிதி நிலைமை அடிப்படையாக வச்சு நாங்கள் குறு விவசாயி என்று சொல்லப்படுகின்ற 2.5 ஏக்கராக்குள்ளே யார் நிலம் வச்சுருக்காங்களோ அவங்க 50,000 ரூபாய்க்கு கீழே கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாயும் வந்து கடன் தள்ளுபடி. அதே குறு விவசாயி வந்து 50,000க்கு மேலே கடன் வாங்கியிருந்தானா அவங்களுக்கு 40,000 ரூபாய் கடன் தள்ளுபடி. 70,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 30,000 ரூபாய் கடன் தள்ளுபடி. 80,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது 2.5 ஏக்கராக்குள்ளே நிலம் வச்சுருக்கக்கூடிய குறு விவசாயி 80,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி. 90,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் தள்ளுபடி. அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் தள்ளுபடி. இன்றைக்கி 5,000 ரூபாய் என்பது எந்த அளவுக்கு சீப்பாக போச்சு தெரியுமா? ஒரு செருப்பு வாங்குகிறான், ஒரு சட்டை வாங்குகிறான், அந்த அளவுக்கு 5,000 ரூபாய் என்பது செல்லத்தக்க காசுகளாக தான் இருக்குது. 5,000 ரூபாய் என்பது இன்றைக்கி வீடு வாங்க முடியாது, மாடி வீடு கட்ட முடியாது, மாடு வாங்க முடியாது, கோழி வாங்க முடியாது. ஒரு ஆட்டு கடா ஒரு 12 கிலோ தேர்றது எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா, 12,000 ரூபா. ஆனால் இன்றைக்கி வஞ்சரம் மீன் 1,200 ரூபா விற்கிது. ஸோ மொத்தத்தில் பொருட்களுடைய விலையானது எங்கேயோ உச்சம் தொட்டிருக்குது. ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே குறு விவசாயி 2.5 ஏக்கராக்குள்ளே நிலம் வச்சுருக்குவேன் கடன் வாங்கியிருந்தான்னா அவனுடைய கடன் தள்ளுபடி 5,000 ரூபாயாம். அதை கூட நீ தள்ளுபடி பண்ணாமே போயிருக்கலாம். இதுக்காக பேங்க்கில் போயிட்டு அவன் கடன் வாங்கின அத்தனை ஆவணங்களையும் கொடுத்து சரி பார்த்து அந்த 5,000 ரூபாய் கிடைக்குதா இல்லையென்று கூட தெரியாத அளவுக்கு அவன் துன்பப்படுவான். கடையில் தான் உழைக்கிறான்னு பார்த்தா பேங்க்லேயும் போய் 5,000 ரூபாய்க்கு முட்டி மோதணுமா? இது சொன்ன தேர்தல் வாக்குறுதிக்கு அப்படியும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. விவசாயிகளும் விவசாய கூலிகளையும் ஏமாற்றவே கூடாது. குறு விவசாயிகளுக்கு இப்படி என்றால் நம்ம விஜய் அவர்கள் சிறு விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சிறு விவசாயிகள்னா 2.5 ஏக்கராவிலிருந்து 5 ஏக்கராக்குள்ள அவங்க 50,000 ரூபாய் கூட்டுறவு பேங்கில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 25,000 ரூபாய், 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15,000 ரூபாய் தான். 70,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா 10,000 ரூபாய் தான். அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா
சிறு விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் தான். மொத்தமாக இந்த பகுதியான கடன் தள்ளுபடி ரிசர்வ் பேங்கை காரணம் காட்டுறாங்க, நிதி நிலைமையை காரணம் காட்டுறாங்க. இதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் திமுக ஆட்சியானது பெண்களுக்கு உரிமை தொகை தருவேன்னு சொன்னாங்க, அனைத்து பெண்களுக்கும். ஆனால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க. அப்போதெல்லாம் இந்த தவேகாக்காரங்க எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்த்தாங்க. ஏங்க, எங்கள் வீட்டு பெண்களுக்கு தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி திமுக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதி விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி 50,000 தாயா, அதுக்கு மேலாம் நீ குறு விவசாயியாகவே இருந்தாலும் சரி, கடன் 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாலும் சரி, மொத்தமாக தள்ளுபடி பண்ண மாட்டியா? நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ரிசர்வ் பேங்கினுடைய வழிகாட்டு நெறிமுறையை தெரிஞ்சு தானே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஏங்க, விவசாயிகளை ஏமாத்தலாங்க சொல்லுங்க. அவன் போடுற உடையை போய் பார்த்துருக்கீங்களா? அவன் உண்ணுகின்ற உணவை போய் பார்த்துருக்கீங்களா? ஊருக்கெல்லாம் நல்ல உணவு தரக்கூடிய விவசாயி நல்ல உணவு உண்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்கெங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போயிருப்பீங்க. அதை தாண்டி சாதாரண ஹோட்டலுக்கு கூட போயிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிகளுடைய வேதனை உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? விவசாய கூலிகளுடைய வேதனை எங்கே உங்களுக்கு தெரிய போகுது? சில பேர்லாம் சில விஷயங்களில் முட்டு கொடுக்குறாங்க. எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் 2.5 ஏக்கராவோ இல்லை 5 ஏக்கராவோ பயிர்க்கடன் என்றாலே கூட்டுறவு பேங்க்கில் 25,000க்கு மேலே தரதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 50,000 தள்ளுபடி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஏற்றுன்னு போக வேண்டியதாயா அப்படின்னு சொல்லுவீங்க. கூட்டுறவு வங்கியில் கூட நிலத்தை அடமானம் வச்சு நில சீர்திருத்தம், கிணறு வெட்டுதல், போர் போடுதல், பைப்பு புதைத்தல், இந்த மாதிரியான விவசாய பணிகளுக்காக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட கடன் வாங்கியிருக்காங்க. அவை அத்தனையுமே விவசாய கடனாகத்தான் கருதப்படும். சில கடன்கள் 1 வருஷத்துக்குள்ளே கட்டணும், அது குறுகிய கால கடன். விவசாயிகள் நீண்ட கால கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் எல்லாம் வட்டி ஏறிக்கிட்டே தானே இருக்கும். கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கினா எவ்வளோ வட்டின்னு தெரியும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்கினா எவ்வளோ வட்டின்னு தெரியும். விவசாய கடன்களை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கினா மீட்டர் வட்டி மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்கணும்னு வச்சுக்கலாம், அது வட்டி கம்மி விவசாய கடன்களுக்கு. அதனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி தரல. ஆனால் கூட்டுறவு வங்கியில் குறு விவசாயிகளுக்காவது, அதாவது 2.5 ஏக்கராக்குள்ளே வச்சுருக்கவங்களுக்காவது மொத்த கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். அதனால் விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணவங்க நிச்சயமாக அடுத்த தேர்தலில் வெற்றியே பெறமாட்டாங்க. ஏன்னா விவசாய கூலிகளும் விவசாயிகளும் தான் தமிழகத்தில் அதிகம். ஸோ அதிகப்படியான பெருமக்கள் தவேகா ஆட்சி மீது அதிருப்தி அடைந்தார்கள் என்றால் அந்த ஆட்சி எப்படிங்க வெற்றி பெறும்? அதனால் தேர்தல் வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றும் என்று சொன்னால் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். ஏங்க, டாஸ்மார்க் இருக்குதுங்க, ஒரு நாளைக்கான வருமானம் எவ்வளோங்க? ஒரு ஆண்டுக்கான வருமானம் எவ்வளோங்க? 60,000 கோடிக்கு மேலே டாஸ்மார்க்கில் வருது. அதில் விவசாயிகளுக்காக ஒரு 10,000 கோடி கூட செலவழிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2044 கோடி அளவுக்கு தான் இப்போ கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த கடன் தொகையானது அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுங்க. மொத்தமாக இவங்க தள்ளுபடி செய்திருப்பது தமிழகத்தில் 62% பேர் விவசாயம் மற்றும் விவசாய கூலிகள். ஆனால் இவங்க தள்ளுபடி மூலமாக பயன்பெறக்கூடியவங்க எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா 14,22,555 பேர் தான் பயனடைகின்றார்கள். 62% மக்கள் என்றாலே கிட்டத்தட்ட 8.5 கோடி என்று வச்சுக்கிட்டா அதில் 5 கோடி மக்கள் விவசாயத்தில் இன்னும் கூட ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஸோ 5 கோடி பேர் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற போது அதில் 14,22,555 பேருக்கு மட்டும் கடனை தள்ளுபடி பண்ணுறோம், அதுலேயும் பகுதியாக கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே நினச்சிக்கங்க, இந்த தவேகா ஆட்சி உருப்பிடுமா? இல்லை வீட்டுக்கு போகின்ற போது தான் நிம்மதியாக வீட்டுக்கு போகுமா? நானே சாபம் எடுக்கின்றேன், யாரை வேணுமானால் பகைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கூட இழுத்துக்குங்க. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை அரசியல்வாதியோ பார்த்தீங்கன்னா தூய்மையானவனாக இருக்க மாட்டான். அதனால் அரசியல் ரீதியாக அது மீது விமர்சனம் வச்சுட்டு போகலாம். ஆனால் உணர்வுபூர்வமாக உணவாகவே ஒன்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணுற இந்த ஆட்சி எப்படிங்க உருப்படும்? அதனால் இன்றைக்கி வேண்டுமானால் அதிகாரம் இருப்பதனாலும் அதிகாரிகள் கூடவே இருப்பதனாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கலாம். திமுக கூட கடந்த ஆட்சியில் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் திமுகவே மண்ணை கவுதுன்னா தவேகா போன்றவங்கெல்லாம் சத்தியமாக அடுத்த தேர்தலில் விவசாயிகள் பாடம் புகட்டுவார்கள். திருத்தி கொள்ளணும், மீதம் இருக்கக்கூடிய கடன்களையும் தள்ளுபடி பண்ணணும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் யாரோ தவறாக வழிநடத்துகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, சட்ட ஒழுங்கு நாறி போயிருக்குது. அதை திசை திருப்புவதற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் சொல்லிவிட்டு விவசாய கடனை அறகுறையாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க.
விவசாயிகள் மனம் நோக ஒருபோதும் எவனும் சரியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.